ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 8 சக்தி ஸ்வரூப நிர்ணயம். சௌனகாதி மகரிஷிகள் மகாபாகியசாலியான சூத முனிவரை பார்த்து வினவுகின்றனர். நீர் இப்பொழுது கூறி வந்த கதையில் அநேக ஆச்சரியமான சந்தேகங்கள் எங்களுக்கு உண்டாகின்றன. என்ன எனின், வேத சாஸ்திர புராணங்களாலும் பெரியோர்களாலும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களாகிய இவர்களே அனாதியாயுள்ள கடவுளரெனவும், இவர்களுக்குள் மேலானோர் இப்பிரம்மாண்டத்தில் இல்லை எனவும், இவர்களுள் பிரம்மதேவன் சிருஷ்டிக்கின்றவன் எனவும், விஷ்ணு ரட்சிக்கின்றவர் எனவும், ருத்திரர் சம்ஹரிக்கின்றவர் எனவும், இம்மூவரே உலகிற்கு காரண கர்த்தாக்கள் எனவும், ஒரு மூர்த்தியே சத்வ ரஜஸ் தமோகுண வேற்றுமைகளான் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர் என பெயர் பெற்று எல்லா காரியங்களையும் நடத்துகின்றனர் எனவும், இந்த மூவருள் மாதவரும் புருஷோத்தமரும் ஆதி தேவரும் ஜெகந்நாதரும் ஆகிய விஷ்ணு மூர்த்தியே சர்வ காரியங்களிலும் சமர்த்தர் எனவும், அவரே சிரேஷ்டமானவர் எனவும், நிர்மலமான தேஜோரூபியான இவரையன்றி வேறொரு சமர்த்தர் இல்லை எனவும் நிச்சயிக்கப்பட்ட இவர் நித்திராசக்தியினால் அவசப்பட்டு உறங்கினார் என்பது எப்படி? அவருடைய ஞானம் போன வழி எப்படி? இறந்து போகாமல் உயிரோடு கூடியிருக்கின்ற அவருடைய கரண சேஷ்டைகள் அடங்கின வழி எப்படி என்று அடியேங்களுக்கு ஐயந்தோன்றுவதால் அவ்வையம் அகல திருவாய் மலர்ந்தருளல் வேண்டும். இதுவன்றி பூர்வத்தில் விஷ்ணுமூர்த்தி சக்தியினால் வெல்லப்பட்டார் என்று கூறினீரல்லவா, அந்த சக்தி எது? அது எப்படி உண்டாயிற்று? அப்படிப்பட்ட சக்தியை உடையது எது? அந்த சக்தியை உடையதாகிய அது எப்படிப்பட்டது? சர்வேஸ்வரன் விஷ்ணு வாசுதேவன் ஜகத்குரு பரமாத்மா பரமானந்தன் சச்சிதானந்த விக்கிரகன் சர்வ கிருத்து எல்லாம் செய்பவர், சர்வ பிருத்து எல்லாம் பறிப்பவர், சர்வ சுச்சி என்று புகழப்பட்ட விஷ்ணுமூர்த்தி எவ்வாறு நித்ராசக்தியினால் மயக்கப்பட்டு பரதந்திரராயினார்? இது எங்களுக்கு ஆச்சரியமாயும் சந்தேகத்துக்கு காரணமாயும் இருக்கின்றது. சூதமுனிவரே, நீர் வியாச பகவானுக்கு மாணாக்கராயும் அறிவிற் சிறந்தவராயும் இருத்தலால் எங்களுக்கு தோன்றிய இவ்வையங்களை உமது ஞான வாள் உருவி களைய கடவீரென்று பிரார்த்தித்தனர். சூத மகரிஷி முனிவர்களை நோக்கி கூறுகின்றார்: ஓ முனிவர்களே, உங்களை போன்ற பெரியோர்களுக்குண்டாகும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு இவ்வுலகில் எவர்தான் சமர்த்தர்? பிரம்மதேவனுடைய புத்திரரான சனகாதியரும் நாரத முனிவர் கபிலர் முதலிய முனி புங்கவரும் இப்படிப்பட்ட வினாக்களுக்கு விடை தருவதற்கு அஞ்சுகின்றனர் என்றால், அறிவிற் சிறியவனான யான் பரியாலோசித்து சொல்வது மிகவும் கஷ்டதரம் என்பதற்கு சந்தேகமும் உள்ளதோ? ஆதலால் யான் என்ன சொல்ல போகிறேன்? முனிவர்களே, சிலர் தேவர்களுக்குள் விஷ்ணுவே யாவும் அறிந்தவரெனவும் யாவரையும் பரிபாலிக்கின்றவரெனவும் விராட் புருஷரெனவும் அவரிடத்திலிருந்தே சராச்சரமான இவ்வுலகம் தோன்றியதெனவும் மேலானவற்றிற்கு மேலானவரெனவும் ரிஷிகேஷரெனவும் ஜனார்தனரெனவும் வாசுதேவரெனவும் வேதம் கோஷிக்கின்றபடியால் அவரை வணங்கி உபாசிக்கின்றனர். சிலர் மகாதேவரான சங்கரரையும் அதுபோலவே சங்கரன் சந்திரசேகரன் திரிநேத்திரன் பஞ்சவத்ரன் சூலபாணி ரிஷபத்வஜன் திரையம்பகன் கபர்தி கௌரிபாகன் கைலாசவாசன் சர்வசக்திதரன் பூதகணநாதன் தக்ஷ யக்ஞ விகாதகன் என்று வேதங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறபடியால் அவரை உபாசிக்கின்றனர். சிலர் சூரியனே பரம்பொருள் என்று கூறுகின்றபடியால் காலை மாலை பகலெனும் முக்காலங்களிலும் அவனை உபாசிக்கின்றனர். சிலர் அதுபோலவே இந்திரன் அக்னி முதலாயினோரையும் எண்ணி உபாசிக்கின்றனர். சிலர் கங்கையானது பல நதிகளுள் கலக்குமாறு போல விஷ்ணுமூர்த்தியை எல்லா தேவருள்ளும் சேர்த்து நமஸ்கரிக்கின்றனர். இதுவேயும் அன்றி சில பண்டிதர்கள் பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் என அளவைகள் 3 என்றும், சிலர் உவமான அளவையை கூட்டி 4 என்றும், சிலர் அருத்தாபத்தி பிரமாணம் கூட்டி 5 என்றும், புராணிக்கர் 7 என்றும் கூறுகின்றனர். இங்கனம் கூறுகின்ற பிரமாணங்கள் ஒன்றாலும் அறிதற்கரிய சச்சிதானந்த ஸ்வரூபமான பரம்பொருள் ஒன்று உண்டென்று சிலர் கூறுகின்றனர். இப்படி பலவாய் அவரவரும் கூறுகின்றபடியால் அவரவரும் கூறும் பிரமாணங்களை கொண்டே எவர் பரம்பொருளாவர் என்று புத்தி விசாலத்தால் கொண்டே எவர் தன்னறிவோடு கூடிய ஆகமத்தை கொண்டு தர்க்கித்து அத்தர்க்கத்தில் செல்லும் யுக்தியினால் பன்முறையும் விசாரித்து நிச்சயிக்க வேண்டும். அவ்விசாரமாவது முன்னர் வேதத்தில் கூறும் வாக்கியங்களை விசாரிக்க வேண்டியது.
அங்கனம் வாக்கிய விசாரம் செய்த புத்தியினாலும் அந்த புத்தியை கொண்டு யூகித்த யுக்தியினாலும் பின்னர் இஃது இவருக்குரியது உண்மை, இஃது இவருக்கு கூறியது உபச்சாரம் என்று இடைவிடாமற் சிந்திக்க வேண்டியது. அதன் பின்னர் அச்சிந்தனையால் ஐயம் மற்றும் உணர்ந்து அறிவை கொண்டு திருஷ்டாந்த வாயிலாகவும் மெய்ஞானிகளாகிய பெரியோர் சென்ற சன்மார்க்க முறையாகவும் தெளிய வேண்டியது. இப்படி அறிய வேண்டுமென்றே அனாதியாயுள்ள சாஸ்திரங்களும் கூறுகின்றன, வேத வித்துக்களும் கூறுகின்றனர். முனிவர்களே, இவ்விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டிய பாகம் மிக விஸ்தாரமாகவிருக்கின்றது. அதனை எடுத்து இவ்விடத்தில் சொல்ல புகுவேனாயின் பலவாய் விரிந்து நாச்செல்லும். ஆகையால் எடுத்த பிரமேயத்துக்கு வேண்டியது எதுவோ அதனை இப்பொழுது எடுத்து கூறுகின்றேன். விஷ்ணுவாதி கடவுளரை பெரியோர்களை அன்றி வேத சாஸ்திர புராணங்களும் இவ்வுலகமும் சக்தியை உடையவர்கள் என்று கூறுகின்றனவா, சக்தி அற்றவர்கள் என்று கூறுகின்றனவா? ஒருவரையும் ஒரு பொருளையும் சக்தி அற்றவரென்றும் சக்தி அற்றது என்றும் மறந்தும் கூறா. ஆகையால் அச்சக்தியானது யார் யாரிடத்தில் எது எதனிடத்தில் எப்படி எப்படி இருக்கின்றதோ அதனதன் வேதத்தை சிறிது கூறுகின்றேன், கேளுங்கள். அது பிரம்மனிடத்தில் சிருஷ்டி சக்தியாகவும், ருத்ரனிடத்தில் சம்ஹார சக்தியாயும், சூரியனிடத்தில் பிரகாசப்படுத்தும் சக்தியாயும், ஆதிசேஷன், கார்கோடகன், கூர்மன் முதலியவைகளிடத்தில் தரிசிக்கும் சக்தியாகவும், அக்னியிடத்தில் சுடும் சக்தியாயும், வாயுவினிடத்தில் தள்ளும் சக்தியாயும், பரமசிவனிடத்தில் குண்டலினி சக்தியாகவும் நிலை பெற்று இருக்கின்றது. இங்கனம் கூறி வந்தபடி ஹரிஹராதிகளிடத்திலும் அக்னியாதிகளிடத்திலும் பரமசிவனிடத்திலும் சக்தி இல்லையாயின் செயலற்று இருப்பாரென்றும் செயலற்று இருக்கும் என்றும் பண்டிதர்கள் கூறுகின்றனர். அன்றியும் இந்த பிரம்மாண்டத்தில் சராச்சராத்மகமாய் விளங்கும் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தமாகிய சர்வ பூதங்களிடத்திலும் சக்தி இல்லையாயின் அவைகள் துச்சம் என்றும் சக்தியில்லா பதார்த்தங்கள் என்றும் நிந்திக்கப்படுகின்றன. அன்றியும் ஒருவனை ஒருவன் வெல்ல நினைப்பானாயின் சக்தியில்லாமல் வெல்லுவானா? நடக்க வெண்ணியவன் சக்தியில்லாமல் நடப்பானா? ஆகாராதிகளை உண்ண வெண்ணினவன் சக்தியில்லாமல் உண்பானா? ஆகவே எல்லாவற்றிலும் சக்தி என்பதொன்று நிறைந்திருக்கின்றது என்று அறியற்பாலதாகும். அந்த சக்தியாகிய தேவியே பிரம்மஸ்வரூபம் என்று அறியப்படுகின்றனள். மேதாவியருக்கும் இந்திராதி தேவர்களுக்கும் அவளே உபாசனா மூர்த்தியாய் உள்ளவள். அன்றியும் அந்த சக்தி விஷ்ணுவினிடத்தில் சத்வகுண சக்தியாயும், பிரம்மனிடத்தில் ரஜோகுண சக்தியாயும், ருத்ரமூர்த்தியினிடத்தில் தமோகுண சக்தியாயும் இருந்து காத்தும் படைத்தும் அழித்தும் வருகின்றது. இவ்வாறு அச்சக்தி அவர்களிடத்தில் இல்லையாயின் விஷ்ணு முதலிய மும்மை தேவரும் தத்தம் தொழில்களை செய்ய வரியார். ஆகையால் முனிவர்களே, சக்திதான் பிரம்மாண்டத்தை சிருஷ்டித்து யாவற்றையும் காத்து தன்னிச்சையால் சராச்சரமான இவ்வுலகனைத்தையும் அழிக்கின்றனள். திருமாலேனும் ருத்ரனேனும் இந்திரனேனும் பிரம்மனேனும் அக்னியேனும் சூரியனேனும் வருணனேனும் யாவரேனும் தத்தம் தொழிலில் வல்லர் அல்லர். அச்சக்தியோடு கூடிய மேற்கூறிய யாவரும் தத்தம் தொழிலை இயற்றுவராதலின் அத்தேவியே காரணங்களிலும் காரியங்களிலும் காட்சியானவை யான் அறியத்தக்கவர். அச்சக்தியை சகுனை எனவும் நிர்குணை எனவும் இருவிதமாக புத்திமான்கள் கூறுகின்றனர். சகுனையாகிய அத்தேவியை போக காமிகளும் நிர்குணையாகிய அத்தேவியை மோட்ச காமிகளும் உபாசிக்கின்றனர். அறம், பொருள், இன்பம், வீடென்பவற்றிற்கு எதிரற்ற எஜமானி அவளேயாகலான் விதிப்படி அவளை பூஜிப்போருக்கு வேண்டுவன தந்தருள்வாள். மாயா வயத்தராகிய மூடர் அவளது கருணையை அறியார். சிலர் அறிந்தும் பிறரை மயக்குகின்றனர். பண்டிதரும் கலியின் கொடுமையால் அறிவிழந்து பலவிதமான பாஷாண்ட மதங்களை வயிற்றின் கொடுமையால் உலகிற் பரவச் செய்கின்றனர். அறிவில் சிறந்த முனிவர்கள் நானா வேதங்களுடன் கூடிய வேத விருத்தமாகிய தர்மங்கள் பல இக்கலியில் உண்டாகின்றனவேயன்றி மற்ற யுகங்களில் சிறிதேனும் உண்டானதில்லை. இம்மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் ருத்திர மூர்த்தியும் தமக்கு வேண்டியதொன்றை பெற தியானித்து கொண்டு அநேக வருஷம் உக்ரமான தவம் செய்கின்றனர். அத்தேவியை குறித்தே பலவித வேள்வியை இயற்றுகின்றனர். பிரம்மென்று கூறப்படும் பரமாத்மாவாகிய தேவியையே அழியாதென்றுமுள்ள மேலான சக்தி என்றெண்ணி அம்மூன்று மூர்த்திகளும் எப்பொழுதும் மனதார் தியானிக்கின்றனர். ஓ முனிவர்கள், கலியின் கொடுமையை அறிந்து அவ்வழி செல்லாது சர்வ சக்தி ஸ்வரூபமாகிய பரதேவதையே பெரிய தெய்வமென்று துணிவீராக. எல்லா நூல்களும் துணிந்தெடுத்து கூறும் பொருளும் இதுவேதான்.
இந்த ரகசியத்தை எனது குருவாகிய வியாச முனிவர் கூறினார். அவருக்கு நாரத முனிவர் உபதேசித்தனர். அவருக்கு பிரம்மதேவர் உபதேசித்தனர். அவருக்கு விஷ்ணுமூர்த்தி உபதேசித்தனர். இன்னாரன்ன உபதேச மொழியார் தெளிந்த உண்மையை அறியப்பெறாத மந்த மதிகள் பலர் பல நெறிகளை கூறுவர். அவைகளை கேட்பதும் நினைப்பதும் பெரும் பாவம். ஆகையால் பராசக்தியே பரம்பொருள் என்றும் அவளே வணங்கப்படும் தெய்வம் என்றும் நிச்சயித்து வழிபடுவீராக. 8வது அத்தியாயம் முற்றிற்று.